வரி சேமிப்பிற்கான முதலீட்டை தேர்வு செய்யும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது லாக்-இன் காலம். இதுகுறித்து இன்றைய நாணயம் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணு. வரி சேமிப்புக்கான முதலீட்டை தேர்வு செய்யும் போது முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் லாக்-இன் பீரியட். அதாவது நீங்க முதலீடு செய்யக்கூடிய அந்த தொகையை எவ்வளவு நாளைக்கு எடுக்க முடியாது அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும். பொதுவா இது திட்டத்துக்கு திட்டம் மாறுபடும். இதுல முதலீட்டை முடிவு செய்யும் போது எவ்வளவு நாளுக்கு நீங்க இந்த பணத்தை முதலீடு செய்ய முடியும் அப்படிங்கறத ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். அதுல அந்த பணம் எவ்வளவு நாளைக்கு தேவை இருக்காது அப்படின்றத பொறுத்து நீங்க இந்த திட்டத்தை தேர்வு செய்யணும். இப்போ வரி சேமிப்பு வகை திட்டங்கள்ல முதலீடு செய்யக்கூடிய தொகைக்கு ரிஸ்கோட இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு பொதுவா இந்த லாக்-இன் பீரியட் அப்படிங்கிறது குறைவா இருக்கும். உதாரணமா ELSS அதாவது ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம் அப்படிங்கிறதுல பங்குச்சந்தை சார்ந்த அபாயம் இருக்கு. அதனால உங்களுடைய முதலீட்டு தொகை அப்படிங்கிறது நீங்க 3 வருஷம் மட்டும் லாக்-இன் பீரியட்ல வச்சிருந்தா போதும். அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க அந்த பணத்தை எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு ரிஸ்கே வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு வரி சேமிப்பு திட்டமான இந்த தேசிய சேமிப்பு பத்திரம் NSC அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல முதலீடு செய்யற பொழுது இதுக்கான லாக்-இன் பீரியட் அப்படிங்கிறது 5 வருஷம். இல்ல வேற மாதிரியான முதலீடு வேணும் அப்படின்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் எடுக்கலாம். அதுல PPF அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வரி சேமிப்பு அப்படிங்கிறது இருக்கு. இதுல வந்து நீங்க தொடர்ந்து 15 வருஷத்துக்கு முதலீடு செஞ்சுட்டே வரணும். இது மாதிரி மேலும் நிறைய திட்டங்கள் இருக்கு. வரி சேமிப்பை பொறுத்த வரைக்கும் பொதுவா ரிஸ்க் குறைவா இருந்தா லாக்-இன் காலம் அதிகமாக இருக்கும். இதுல உங்களுக்கு எந்த வகை பொருந்தும் அப்படின்றத பொறுத்து முதலீடு செய்யும் போதே தேர்வு செய்யறது தான் சிறந்த விஷயம்.